மார்னிங் ஒரு 8:30 போதே பார்த்தீங்கன்னா, சித்தி தம்பிகிட்ட சீப்பம்பால் குடுத்து விட்டுருந்தாங்க. இத சீம்பாலுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் ரித்வி தூங்குனதுக்கப்புறம் தான் செய்யவே ஆரம்பிச்சேன். ஏன்னா, பாப்பாவுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு இப்போ தான் 1 இயர் 9 மந்த்தே ஆச்சு. அதனால நான் பாப்பாவுக்கு தரல. இந்த சீப்பம்பால் நான் சாப்பிட்டே ஒரு 2 1/2 வருஷம் ஆச்சு. ஏன்னா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன், அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் சாப்பிடவே போகிறேன். இது பார்த்திங்கன்னா, மாடு கன்று போட்டு 3வது நாள். அந்த 3வது நாள் பால் தான் குடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த 3rd டே மில்க் பார்த்திங்கன்னா, ஒரு பால்கோவா ஸ்டேஜில் கிடைக்கும். அதுவும் ஒயிட் சுகர் போட்டிருக்கனால ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக கூட விடலாம். நான் இதோட ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த 3rd டேவோட சீப்பம்பால் தான் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுங்க.